ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன ஷின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, இந்த எபிசோடில் நம்ம ஷின்சானை அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அவெஞ்சர்ஸாக மாறிட்டாங்க. அவெஞ்சர்ஸ்னால் யார்? உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம மிக்சியை காப்பாற்றுறாங்க. என்னடா புரியாத மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த எபிசோடில் ஷின்சான் தான் அயன்மேன், மஜாவ் தான் ஹல்க்கு, கசாமா தான் கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் நேனி தான் பிளாக் விடோ, அப்புறம் நம்ம போன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னை நம்பி எபிசோடுக்குள்ள வாங்க, ஜாலியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மிக்ஸி தான் காமிக்கிறாங்க. இந்த நம்ம மிக்ஸி ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு அள்ளி தின்னுட்டு இப்போ வயிறு வலிக்குது, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, வயிறு ரொம்பவே கலக்குது. சரி, இந்த மாத்திரையை நம்ம முழுங்கிடலாம், அப்போ தான் வயிறு வலி சரியாகும் அப்படின்னு நினச்சி அந்த ரெட் கலர் மாத்திரை எடுத்து முழுங்குறாங்க. அந்த ரெட் கலர் மாத்திரை வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஷின்சான். அதாவது இந்த ஷின்சான் தான் அயன்மேன். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் வயிற்றுக்குள்ளே வந்தோடனேவே எங்கே கிருமியெலாம் இருக்குது அப்படின்னு தேடுறான். அந்த கிருமி எங்கே இருக்குது, அந்த மான்ஸ்டரில் அழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கல. பக்கத்தில் கசாமா இருக்கான். எவன்டா அது அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கசாமா காதுலேயே நம்ம ஷின்சான் எப்பவும் போய் ஊதுறான். டேய், யாரா நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் சண்டை போடுறான். கசாமா தான் கேப்டன் அமெரிக்கா இந்த எபிசோடில். இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா கசாமா ஷீல்டெல்லாம் எடுத்து விட்றா. ரெண்டு பேர்த்துக்கும் செம்மையாகவே சண்டை நடக்குது. நம்ம ஷின்சானுமே செம்மையாக சண்டை போடுறான். டேய், நான் மான்ஸ்டரில் தான்டா அழிக்க வந்தேன், நீ ஏன்டா வந்து இடையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கசாமாவை திட்டுறான். அதுக்கு நம்ம கசாமாவும், டேய், நானும் மான்ஸ்டர் அழிக்க தான்டா வந்தேன், சரிவா, நம்ம ரெண்டு பேரும் மான்ஸ்டர் தான் அழிக்க போகிறோம், சரி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிடுறாங்க. அப்போ தான் நம்ம கசாமா சொல்கிறான், டே இவனே, நான் மான்ஸ்டரை பார்த்தேன்டா, நான் அந்த மான்ஸ்டரை பார்த்தோன்னே ரொம்பவே பலசாலி ஆகி நான் 1000 கசாமாவாக மாறி அந்த மான்ஸ்டரை அழிக்க போனேன். ஆனால் அந்த மான்ஸ்டர் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் என்னை ஒத்த கல்லில் பிதுக்கி போட்டுருச்சு, அவ்வளோ பலசாலியாக இருக்குடா. அதனால் நம்ம என்ன பண்ணுறதுனாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நம்ம கசமாக பேசிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கையில் அங்கே குட்டி குட்டி மான்ஸ்டர்லாம் இவங்களை சுற்று போடுது. என்னடா இது, மான்ஸ்டர் உருவாச்சா, சரி ஃபைட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவை ஷின்சானும் அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் செம்மையாகவே சண்டை போடுறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் கடைசியில் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஷின்சானையும் கசாமாவையும் ரவுண்டு கட்டிடுது. ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேனி தான். நம்ம நேனி தான் இந்த எபிசோடில் பிளாக் விடோ. அதனால் நம்ம நேனி ஹெல்ப்புக்கு வந்து அங்கேருந்து எல்லா மான்ஸ்டரையும் அந்த தனி துப்பாக்கியை வச்சு அடித்து பீச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அந்த மான்ஸ்டர்லாம் ஒரே செகண்டில் அப்படியே தோக்கடிச்சிட்றான் நம்ம நேனி. இதனால் நம்ம நேனியை நம்ம கசாமா ஷின்சானுக்கு பிடிக்குது. யாரும்மா நீ எங்கள் கேங்கில் வந்துடுறியா அப்படின்னு கேட்கல. ஓகே, என் பேர் தான் நேனி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். அது கசாமாவும், நான் தான் கேப்டன் கசாமா, இந்த கேங்கில் நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டேன்னு நேனி, இல்லை நான் கேப்டனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் அங்கே ஒரு சண்டையே வருது. கொஞ்சம் இந்த சண்டையில் அப்படியே என்ன நடக்குதுன்னா, ஏதோ அதிருது இடம் லைட்டாக. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு மசாவை வேகமாக ஓடி வரான். ஆத்தாடி, ஏதோ ஒரு கொடியம் இருக்குது நம்மளை நோக்கி வருதுப்பா, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தலை தெறிக்க ஓடுறாங்க. நம்ம மசாவ் பையனை துரத்திக்கிட்டே வரையான். அதாவது ஹல்காக இருக்கிற மசாவ், உங்களை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் தான் நம்ம நேனியை தண்ணியை பீச்சி அடிக்க பார்க்கிறா. அந்த தண்ணியை ஊற்ற தான் நம்ம மசாவ் இன்னும் வளர்றான். அப்படியே ஹல்க்கு, ஆத்தாடி என்னடா அவன் தண்ணியை ஊற்றுனா வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி அங்கேருந்து ஓடி போகிறான். கேப்டன் கசாமா, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கசாமா பின்னாடியெல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. நம்ம கசாமாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த நேரத்தில் தான் எங்கேயோ இருந்து அந்த கயிறு வருது. அந்த கயிறு மரக்கயிறு மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போச்சான் தான். நம்ம போச்சான் என்ன கேரக்டர்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டர். போச்சான் அவன் கயிறை வச்சு அப்படியே நம்ம மசாவை வீழ்த்திடுறான். நம்ம கஷ்டமாக சொல்கிறான், நீ நல்லா ஐட்டக்காரனாக தான் இருக்க, எங்கள் கேங்கில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சனியை அவங்க கேங்கில் சேர்த்துக்கிறான். இந்த சைடு நம்ம மசாவை தான் காமிக்கிறாங்க. மசாவும், நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்படி தான் ஹல்கா மாறிடுவேன், தண்ணி பட்டா அப்படி இப்படி பட்டா, என்னையும் உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் விட்டுருந்தா எங்கள் உசுரை கொண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேனி சண்டை போடுறா. நம்ம எல்லாமே மிக்ஸி மாத்திரையாக முழுங்கி அந்த மான்ஸ்டர் அழிக்கு தான் வந்திருக்கோம், சரி நம்மலாம் ஃப்ரெண்டாகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம மசாவையும் ஃப்ரெண்டாக்கிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு பெரிய நிலநடுக்க வருது. என்னடா இப்படி ஆடுது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கையில தான் அப்போ தான் இந்த மான்ஸ்டர் வருது. பெரிய மான்ஸ்டர் பார்க்க மிக்ஸி மாதிரியே இருக்குது. என்னடா இது மிக்ஸி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. சரி, பயந்தால் வேலைக்கேவாது, சண்டை தான் போடணுன்னு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போச்சன் தான் சண்டை போடுறான். அவன் மரக்கயிறு வச்சு டப்புன்னு அடிக்கிறான். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. சரி, போச்சன் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாலும் அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. தானாகவே ஹீல் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது மான்ஸ்டர் எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கணுன்னா நம்ம மசாவும் இருக்கான். நம்ம மசாவை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. ஹல்கா மாறி போய் குத்துடான்ட்டு
நம்ம மசாவும் ஹல்காக மாறி போய் அந்த மான்ஸ்டரை குத்துவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு மசா இவங்கள துரத்திட்டு வரோம். அட கிறுக்கு பயில அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தலைதறிக்க ஓடுறாங்க. கடைசியில் நம்ம மசாவும் சுற்றின ரவுண்டு கட்டிட்டு அடிக்க இங்கிட்டு நம்ம மிக்ஸி மான்ஸ்டர் தான் ஒரு பஞ்சு வைக்கிது. 5 பேர்த்தையும் அப்படியே எல்லாம் போய் ஒரு செவுத்தில் சங்குன்னு விழுவுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாவுக்கு அந்த பவரும் போயிடுது. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் வேலை தரத்தறிக்க ஓடுறாங்க தலைக்கு தெரிச்சு. ஆனால் நம்ம மசாவை மட்டும் அந்த மான்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டான். மசாவை காப்பாற்ற போனப்போ மசாவை காப்பாற்றிக்கிட்டு அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான். அதனால் நம்ம போச்சேனை அப்படியே அந்த மான்ஸ்டர் என்னமோ பண்ணுது. அப்படியே போக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இவங்க 4 பேர் தப்பிச்சிடுறாங்க எப்படியோ. இவங்க தப்பிக்கிறப்ப தான் நம்ம சின்சான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டரில் அந்த மான்ஸ்டரை திட்டா அந்த மான்ஸ்டருக்கு அதை காலி போல். இந்த நேரத்தில் தான் நிலநடுக்க வந்துச்சுல்ல, ஏன் தெரியுமா? நம்ம மிக்ஸி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அதனால தான். இப்போ நம்ம சின்சான் தான் யோசிக்கிறான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். நம்ம கசமாக சொல்கிறான், இருக்கிறது ஒரு வாழ்க்கடா, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், இதுக்கடா மான்ஸ்டர் நம்ம போய் அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு. நம்ம மசாவோ அவன் எனக்காக தான் போனான், நான் போச்சானுக்காவது போகணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை கேட்டேனே சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிடுறாங்க. இல்லை என்னடா நீங்கள் மட்டும் போகிறீங்க என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் வரேன்னு ஒத்துக்கிறான். அப்போ தான் நம்ம சின்சான் சொல்கிறான், தோழர்களே, நான் அந்த மான்ஸ்டர் பின்னாடி ஒரு ஓட்டையை பார்த்தேன்ப்பா, அந்த ஓட்டை வழியாக அந்த மான்ஸ்டரை தள்ளிட்டா கதை காலி போல் அப்படின்னு சொல்கிறான். இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ எடுத்து அந்த நோட்டில் நோட் பண்ணிக்கிறான். சரி வாங்க இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போய் மான்ஸ்டர் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த மான்ஸ்டரும் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மான்ஸ்டரை அவங்கக்கிட்ட ஏவி விடுது. நம்ம கசாமல் எல்லாருமே சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர்லாம் ஒன்றுமே இல்லை, கால் தூசு மாதிரி அடித்து நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அந்த பெரிய மான்ஸ்டர் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹல்க்கு மசா இருக்கான்ல, அந்த ஓட்டையை போய் பெருசாக்குறான். இப்போ அந்த பெரிய மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டைக்குள்ளே இழுக்குது. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோதான் மான்ஸ்டருக்கு அதை முடிய போகுதுன்னு. ஆனால் நம்ம மசாவு பவர் முடிய போகுது, அதனால் அந்த ஓட்டையும் திரும்ப சின்னதாகுது. இதுக்கு நம்ம எதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துலேருந்து நம்ம சின்சான் சூப்பர் சின்சானாக அந்த டேப்லெட்டாக மாறிடுறான். அவன் வேலையை பார்க்க கரெக்டாக அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை பெருசாக்குறான். அவன் பவர் நெருப்பு கக்கிறது தான். அந்த நெருப்பு கக்கி அந்த ஓட்டை இன்னுமே பெருசாக்குறான். இதனால் நம்ம அந்த மான்ஸ்டரும் இழுக்குது. ஆனால் நம்ம சின்சானாலையும் ரொம்ப முடியல, அதனால் அந்த பவரும் கம்மியாகுது நம்ம சின்சானுக்கும். நம்ம கசாமாக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் கரெக்டாக போச்சன் வந்துடுறான். எப்படா தப்புச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் நான் தப்புச்சிட்டேன்பா அந்த ஓட்டை வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்சானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் கூர்மையான கையை வச்சு சின்சான் டிக்கியிலேயே குத்திடுறான். இதனால் வழி தாங்காமல் நம்ம சின்சான் வேகமாக நெருப்பு கக்கிறான். இதனால் ஓட்டையும் பெருசாகுது, அந்த மான்ஸ்டரும் வேகமாக இழுக்கப்படுறாங்க அந்த ஓட்டைக்குள்ளே. சரி இதாண்டா கேப்பு, எல்லாம் தள்ளிடலான்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஓட்டைக்குள்ளே தள்ளுறாங்க. அந்த மான்ஸ்டரும் ஓட்டைக்குள்ளே விழுந்துடுது. எப்பாடி எப்படியோ ஓட்டைக்குள்ள மான்ஸ்டரை தள்ளிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸியை தான் காமிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வந்துட்டாங்க. எப்பாடி வயிறு வலி சரியாயிடுச்சுப்பா, இனிமேல் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சின்சான அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்த வழியை செம்மையாக பண்ணிட்டு போயிட்டாங்க. புரிஞ்சவங்க பிஸ்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, ஓகேவா? கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையிலும் காத்துருங்க.